சரிகமபா நிகழ்ச்சியில யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஒரு கௌரவம் அபிஷேகாக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் ஸ்ரீனிவாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு? அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐகே டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா கௌரி அவர்களும் கீர்த்தி செட்டி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா ஓல்டு மெம்பர்ஸோட சேர்ந்து இந்த சீசன் மெம்பர்ஸ் பாடணும். இந்த ஒரு விதியின் அடிப்படையில் அபிஷேகா அவர்கள் திவினேஷோட சேர்ந்து பாட போயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காம்போ மக்களால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திவினேஷ் கடந்த சீசனோட வின்னர், அவர் பாடினாலே கோல்டன் ஷவர் வந்துடும். அதே மாதிரி இந்த சீசனில் பாடினாலே கோல்டன் ஷவர் வரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது அபிஷேகா தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பாடினா அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நாளாகவே நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நேற்று கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதை விட ஒருபடி மேலே போய் தான் அவங்க ரெண்டு பேருமே அந்த பாட்டை டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அபிஷேகாவும் சரி, அதே போல் திவினேஷ் அவர்களும் சரி, பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு நின்று கை தட்டியிருந்தாங்க. எல்ஐகே படக்குழு சார்பாக வந்திருந்த கீர்த்தி செட்டியும் சரி, கௌரியும் சரி, ரெண்டு பேருமே எந்திரிச்சு நின்று கை தட்டியிருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்த்து உங்கள் வயசில் இந்த அளவுக்கான ஒரு டேலண்ட் எங்களுக்குலாம் இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உண்மையிலேயே நீங்களாம் காட் கிஃப்டட் சைல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்மே இந்த ஒரு பாடலுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அப்படி கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது அந்த ஷோவோட மூத்த ஜட்ஜான இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அபிஷேகா நீ ஸ்டார் ஆஃப் த சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சீசன்ல நீ பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே உன்னோட ஒவ்வொரு பாடலும் உன்னோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க. அண்ட் நீ பாடினாலே கோல்டன் ஷவர் தான் அப்படிங்கிறத ஷோரா சொல்ற அளவுக்கு நீ வந்து உன்னோட பாடல் டெலிவரிலாம் வச்சிருக்க. கண்டிப்பா நீ இந்த சீசன்ல மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இது வரைக்கும் மிகப்பெரிய லெவலெலாம் இப்படியெல்லாம் போயிட்டு நீ ஸ்டார் ஆஃப் த சீசன் இந்த சீசனில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஒரு சீசனில் ஒருத்தரை பர்டிகுலராக பிராங்க் பண்ணிட்டா அது வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிரும். அதனால ஜட்ஜஸ் எப்போயுமே அந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அபிஷேகாவை பொறுத்த மட்டில் அதிலும் முக்கியமான ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் அவர்களே நீ இந்த சீசனோட ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அபிஷேகா அவர்கள் அடுத்தடுத்த போட்டிக்கு இது இன்னும் உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி டாப் 10ல் அவங்க இருக்காங்கப்பா, டாப் 5ல் அவங்க இருக்காங்கப்பா அப்படிங்கிறத அசூரன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு வேர்டு தான் இந்த ஒரு வேர்டு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் அபிஷேகா அவர்கள் ஃபினாலே போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலேயும் ஸ்ரீனிவாஸ் அவர்களே சொல்லியிருக்கும் போது கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவங்க ஃபினாலே போவாங்கன்னு. ஃபினாலேல ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது அபிஷேகா கையில் தான் இருக்குது. இந்த சீசனோட ஸ்டார் பர்ஃபார்மரான அபிஷேகா ஃபினாலேல ஜெயிப்பாங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.